So, good morning, guys. ஸோ ஜானேஜர் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு 8 மெம்பர்ஸ் டீம்ல அவங்களுக்குலாம் கொஞ்சம் எங்க காலேஜ்ல ஒரு சில வேலைகள் இருந்தனால 3 பேர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. வெல்கம் சந்தோஷ், சுதீர் அண்ட் ரஜேந்திரன். ஸோ கோ ஹெட், லைக் உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுது? நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம். தேர் ஆல் காட் 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காங்க. அவங்க நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? ஃபியூச்சர்ல இந்த ஃபீல்ட்ல டெவலப் ஆகணும்னா என்னெல்லாம் படிக்கலாம் சார்? ஃபியூச்சர்ல நீங்க டெவலப் ஆகணும் அப்படின்னா ஏஐ நிறைய வந்துச்சு சார். ஸோ அது ரிலேட்டடா டாபிக்ஸ்லாம் நிறைய படிக்காங்க. ஏஐ, எம்எல்ஏ, ஸோ டேட்டா அனாலிசிஸ் இந்த மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் மஸ்ட் பார்க்கலாம். கம்பெனிஸ்ல லே ஆஃப் நடத்தாங்க சார், அதோட ரீசன் அப்புறம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்களே லே ஆஃப் பண்றாங்க. நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எல்லாரையும் லே ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஏஐ அடாப்ட் பண்ணி நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரிஞ்சா உங்க லே ஆஃப் ஆகும். யூஸ் பண்ண லேர்ன் பண்ணி நீங்க யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அப்படி இப்போ உங்களுக்கு வந்து இப்பயே வராது இல்லை. ஸோ நீங்க இப்போ வந்து லேர்ன் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்னா இதோட நல்லா டெவலப் ஆகும். அது நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் இயர் தானே, ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்துருக்கீங்கப்போ உங்களுக்கு செகண்ட் இயர் தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்க வந்து பத்தி நீங்க வந்து கோடிங் ப்ராக்டிஸ் தான் பண்ணிடுவோம். லேப்டாப் இருக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அதுல ஏதாவது எரர் வருதுன்னா நீங்க வந்து ஏஐ பண்ணிக்குவோம் அப்படின்னு ஏஐ உங்க தொழில் முடியும். அதை கேட்காம யூடியூபோ இல்ல வெப்சைட்லோ பார்த்து கிடைச்சீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்டர்வியூ போகும்போது நீங்க அதை வச்சு அதான் அவர் சொன்ன மாதிரி ஏஐ அடாப்ட் பண்ணி படித்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதுல அதே தொக்கர்கள் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அதுதான் இப்போ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க அந்த டூல்ஸையும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணுங்க. ஆனால் யூடியூப் வந்துச்சுன்னா இவர் சொன்ன மாதிரி டூல்ஸ் இல்லாம பேசிக்ஸ் எல்லாம் நீங்களா கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ணீங்கன்னா நல்லா தான். இந்த ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்றதுலயே வந்து டோக்கன் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று. அதாவது வந்து சும்மா எல்லாத்துக்கும் வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்றதே வந்து ஏஐட்ட கேட்டு அதை எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு என்ன அதுக்கிட்ட கரெக்டான ப்ராசஸ் கொடுத்து அதுக்குரிய ரிசல்ட் வாங்க பார்ப்போம். ஏன்னா வந்து எல்லா ஏஐயும் இப்ப சாட்ஜிபிட்டினா நீங்க நார்மலா ஃப்ரீயா யூஸ் பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ கிளாட் அந்த மாதிரி ஏஐ கூட நம்ம பே பண்ணி வாங்குறோம் அப்படின்னா அதெல்லாம் டோக்கன் பேஸ். ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப நீங்க யூஸ் பண்றப்பே கரெக்டான இதை கேட்டு தேவையில்லாத எதுவும் இது பண்ணாம அதுக்கு எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கணுமோ ஐ நீட் டு, ஐ ஹேவ், ஐ ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம என்ன தேவையோ உங்க நீட் என்னவோ அதை கொடுத்துட்டு அதோட முடிச்சுட்டு அதுக்குரிய ரிசல்ட்டை வாங்கி நீங்க கெட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் எஃபிஷியன்டா விளையாடவே முடியும். அது உங்க செஷனும் கொஞ்சம் கரெக்டா மேனேஜ் அந்த மாதிரி. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நீங்க கேட்கறதே சொல்றேன். நார்மலா நீங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அது தனியாவே ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். நம்ம கேட்கறதே அந்த எக்ஸ்ட்ரா அந்த தேங்க்யூ அந்த மாதிரிலாம் இல்லாம அதே மாதிரி இப்ப கிளாட்ல எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது கிளாட்ன்றதுல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லாஷ் டீச்சிங் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுன்றாங்க. அதே மாதிரி ஸ்லாஷ் ஓஏடிஏ அது சொன்னீங்க இருக்கிறே பெஸ்டான சொல்யூஷன் இருக்கும். அதே மாதிரி ஸ்லாஷ் காட் மூட் அப்படின்னு அதை கொடுத்தீங்கன்னாலும் அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு எது தேவையோ அது பேஸ்டா அதை கேட்டு ப்ரொஃபஷனலா வாங்கினீங்கன்னா அது என்ன பெட்டரா இருக்கும். தேங்க்ஸ் அலாட் கைஸ். கண்டிப்பா நீங்க எல்லாருமே ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கீங்க உங்க காலேஜஸ். டெஃபினட்டா ஃபியூச்சர்ல நீங்க வரணும். ஏஐ வந்து எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணலாம். நம்ம அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்றோம் அதுலதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஏஐ சொல்றத அப்படியே இருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கேள்விக்குள்ள போற வாட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சின்னதாக சேஞ்ச் பண்ண சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே நம்ம ஏஐ டிபெண்டா மாறிடும். ஏஐக்கு நம்ம வந்து ஒரு அடிக்ஷன் அதாவது ஏஐ கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நம்ம எபிலிட்டி அவசியம். அப்படி இருக்கும்போது ஜாப் செக்யூரிட்டி எந்த அதுக்கேற்ற மாதிரி இப்ப இருந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த நல்லா சொன்னாங்க இந்த ப்ராம்ப்டிங் அவங்க நிறைய வந்து ஏன்னா நம்ம கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ போகும்போது
எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி பண்றோம். ஆனா என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன ஒரு 4 லைன் கோட்ல நம்ம ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதால மொத்த கோடையுமே தூக்கி நம்ம உள்ள போடுவோம். அப்படி என்ன ஆகும்னா அவ்வளோ கோடு உள்ள போகும்போது அதோட கவுண்டிங் வந்து ஜாஸ்தியாகும். காஸ்ட் வந்து நமக்கு டோக்கன் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த டோக்கனை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா அந்த டோக்கனை வந்து ரொம்ப டோக்கன் மேனேஜ்மெண்ட்டு நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். எவ்வளோ லெஸ் டோக்கனில் நம்ம வந்து டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எல்லாம் Thanks for having me.